போகிறோம். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த ட்ரூத் லவர்ஸ் அகாடமில, ஜாஸ் ட்ரூத் லவர்ஸ் அகாடமில இணைந்திருக்கிற எல்லாருமே, சரிங்களா, உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் அடுத்த லெவலுக்கு நம்ம போக போறோம். சரிங்களா? ஏனென்றால் சகல வல்லமையையும் தேவன் அவருடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். அல்லேலூயா. வெரி குட். நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் பிரதர். இவாஞ்சலின். இருக்கேன் அங்கிள். வெரி குட்மா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். வெரி குட். வார்த்தையின் வல்லமை ஒன்று எழுதுக. Write one power in the word of God. சின்னப்பன் அங்கிள் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க. அங்கிள் நீங்க எழுதுனீங்களா ஆன்சர்? எழுதிட்டுங்க. சொல்லுங்க. வார்த்தையின் வல்லமை ஒன்று எழுதுகன்னு அப்பா பார்த்தானேன்னு சொன்னாரு. உடனே பிசாசு ஓடி போயிட்டான். ஓகே, வெரி குட், வெரி குட். அப்புறம் சாமுel ரபி என்ன எழுதிருக்கீங்க? ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். வெரி குட். 4 வாசிங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். வெரி குட். பிழைப்பான் என்றால் என்ன அர்த்தம்? லைஃப். லைஃப். ஓகே, யோசிங்க. எல்லாருமே திங்க் பண்ணுங்க. Word of God is life. ஓகே, அந்த லைஃப்ல என்னெல்லாம் அடங்கி இருக்கு? எல்லாமே அடங்கி இருக்கு. எல்லாமே அடங்கி இருக்கு. வெரி குட். அப்படின்னா என்ன பொருள்னா, வாழ்க்கையில அதாவது நமக்கு தேவையான சரீர பிரகாரமான ஃபினான்ஸுக்கு தேவையானது, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையானது, தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான எல்லாமே தேவனுடைய வார்த்தையிலே வைத்திருக்கு. பாருங்க, நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம் இல்லையா? அப்ப இப்போ ஆஃப் லைட் தேவன் என்ன அப்படிதான் நடத்துறாரு பாருங்க. அதாவது வார்த்தையினாலே பிழைப்பான். இப்ப இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தரும் சொல்லணும். மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லலாம் ஒண்ணு, ட்ரவியா சிஸ்டர், லிதியா சிஸ்டர், ஒண்ணுதான், ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும். அதாவது நம்ம அடிக்கடி தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெரி குட். ஒண்ணு. அப்புறம் நீங்க அந்த ஒண்ணுதான் சொல்லணும், அடுத்தவங்க தான் அடுத்தது சொல்லணும். இயேசு நம்மை பார்த்து சொன்னது. ஜூம் வந்து சிலர் கிடைக்கலன்னு போடுறாங்களே. யூஎஸ்ஏல இருந்து சிஸ்டர் ரேச்சல் போடுறாங்க. ரகுநாதன் பிரதர், எஸ்ஐகே பிரதர், அவங்க நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட். பாருங்க, ஒண்ணு வந்து அவர் செய்ததை விட பெரிய கிரியை. இன்னொன்னு சொல்லுங்க. தேவர்களா இருக்கிறோம். வேற உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். வேற ஒளியா இருக்கிறோம். வேற வெரி குட். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்ம பெல்லியில இருந்து ஓடும். அப்புறம் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி சொன்னது. ஓகே, நமக்கு மரணம் கிடையாது. சரிங்களா? இதைகளையே நீங்க தியானிங்க அருமையானவர்களே. அப்போ உங்களுக்கு தேவையான ஃபெய்த் வந்து என்ன ஆயிடும்? ஜெனரேட் ஆயிடும். இயேசு என்ன பார்த்து சொன்னது. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, நாம் ஏன் தேவர்கள் என்று அவர் சொல்ல காரணம் என்ன?
தேவ வார்த்தை அறிந்திருக்கிறோம். தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ரைட். அடுத்து பாருங்க. சாரி பிரதர், ஒரு நிமிஷம். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பொறுமையா செய்யுங்க. அந்த ஒரு லிங்க் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு போல. இப்போ உங்க வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பிச்சுக்கிறேன் அந்த லிங்க். அத கொஞ்சம் அவங்களுக்கு அனுப்பிடவா? அவங்களுக்கு அனுப்பிடவா? ஆமா ஆமா. ஓகே. Thank you, Lord, for your goodness. Hallelujah. இன்னொரு சிஸ்டர் போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு அனுப்பிட்டா? குரூப்லயே போட முடியுமா உங்களுக்கு? தனி குரூப் இருக்கா? ஓகே, போட்டுட்டா குரூப்புக்கு அனுப்பிடுங்க. ஓகே, சரி சரி. ஒரு ஜஸ்ட் 1 minute. Hallelujah. எனக்கு அனுப்பிடுங்க. இப்ப அந்த குரூப்ல வந்திருக்கா பிரதர்? அதுல ஓபன் ஆக மாட்டேங்குது. ஓபன் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரு புது லிங்க் அனுப்பியிருக்கேன். இப்ப கரெக்டா இருக்கு பிரதர். ஓகே, ரைட், வெரி குட். Now it is working brother. In the name of Jesus, no more trouble. Amen. Okay. ஓகே, இப்போ நாம் தேவர்களா இருக்கிறதுக்கு காரணத்தை இயேசுவே சொன்னார். அது என்ன காரணம் சொன்னாரு? தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள். வசனத்தை பெற்றிருக்கிறவர்கள் தேவர்கள். வெரி குட் சிஸ்டர். அதே போல நமக்கு மரணம் கிடையாது என்பதற்கும் அவர் ஒரு காரணம் சொல்றாரு. எதனால? என்ன காரணம்? யோவான் 6:58. வெரி குட். அவருடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால மரணம் கிடையாது. வெரி குட். அப்போ வார்த்தையின் வல்லமையை நம்ம முதலாவது கொஸ்டின்ல பார்த்தோம். கர்த்தர் அந்த வார்த்தையினாலே உங்களை வாழ வைப்பார், உங்கள் சந்ததியை வாழ வைப்பார். இரண்டாவது கொஸ்டின் போலாம் பிரதர். ஓகே, இப்போ ஓபன் ஆயிட்டா? கொஸ்டின் நம்பர் 2. எஸ். யோவானிடம் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். தேவபிள்ளை ஒவ்வொருவருக்கும் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளது என சொன்னது யார்? எந்த வசனங்களில்? They confessed their sins to John, who said that every child of God has the power to forgive people's sin. In which verse says so? Very good. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ட்ரெவியா சிஸ்டர் சொல்லலாம். இயேசு சொன்னார். வசனம் மத்தேயு 6:14. அப்படி அதுல இருக்கா? மத்தேயு 6:14. 6:40 நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இது அந்த கான்டெக்ட் இல்ல சிஸ்டர், நம்ம மிஸ்டேக். நமக்கு பாவங்களை மன்னிக்கிறீர்களோ? இருங்க ராபி பிரதர் நீங்க இருங்க. லிதியா சிஸ்டர் சொல்லலாம். மத்தேயு 9:6. இருங்க, யாரும் சொல்ல வேண்டாம், எல்லாரும் திங்க் பண்றதுக்கு டைம் கொடுப்போம், அப்பதான் அது மைண்ட்ல ஆழமா போகும். மத்தேயு 9:6 நான் வாசிக்கிறேன். பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷர் ஆகணும் என்பதை நீங்க அறிய வேண்டும் சொல்லி இல்லையே? ஓகே, ரமலா சிஸ்டர், அதாவது கேள்வி என்னன்னா, நாம் மற்றவங்களே பாவங்களை மன்னிக்கலாம், நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு. எந்த வசனத்துல இயேசு சொன்னார்? ஜான் 20:23. எக்ஸாக்ட்லி அந்த வசனம் தான். ஜான் 20. ஜான் 20:23 ஞாபகம் வச்சுடுங்க. இதெல்லாம் நீங்க மனசுல வைக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்
நான் சொன்ன பாருங்க, புது வருஷத்துல போகும்போது புதிய வெளிப்பாடு, புதிய தைரியம், புதிய நம்பிக்கை, புதிய ஃபெய்த். அந்த அளவுக்கு தேவன் நம்ம ஹைட்ல கொண்டு வச்சிருக்கிறார். 20:23 யாராவது வாசிங்க. யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வெரி குட். இத அவரு சும்மா கேஷுவலா சொன்னாரா, சீரியஸா சொன்னாரா? சீரியஸா சொன்னாரு. ஏன் நம்ம அதெல்லாம் அதை பிராக்டிஸ் பண்ணலைன்னா, இட் இஸ் நாட் விசிபிள். ஒரு ஹீலிங் விசிபிளா இருக்குல்ல. வெரி குட். பாருங்க, அப்ப இவ்வளவு பெரிய பவர் அண்ட் இவ்வளவு பெரிய அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. அப்போ பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகம் வருது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகவே நான் உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேங்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த 7 வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க. அந்த நம்பரையாவது ஞாபகம் வைங்க. யாருக்கெல்லாம் நல்ல வாஞ்சை இருக்கு, வசனத்தை தியானிக்க நேரமும் வாஞ்சை இருக்கிறவங்க இந்த 7 வசனத்தை தியானிங்க. நியூ இயருக்குள்ள போறதுக்குள்ளாக்க நம்ம இன்னொரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடணும். சரிங்களா? வெரி குட். கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். நம்முடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவ நாம் யாரை பின்பற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? Whom should we follow for our fame to be spread throughout the nation? So what should we do? ஓகே, இதுல ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இன்னொன்னு ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். நம்ம கீர்த்தி தேசமெங்கும் பரவ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இல்லையா? எந்த வசனம் அப்படி சொல்லுது தேவனுடைய விருப்பம்னு? இல்ல, வசன ரெஃபரன்ஸ் அப்புறம் பார்ப்போம். எந்த வசனத்தின் அடிப்படையில பாருங்க, இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நம்முடைய கீர்த்தி, நம்முடைய புகழ், சரிங்களா, தேசமெங்கும் பரக வேண்டும். கீர்த்தினா அப்படி எடுக்கலாமா? பெருமை. ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? 12:2 ஆதியாகமம், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கீர்த்திங்கிறது பெருமைலாம் ஒண்ணுதான். அப்புறம் மகிமை எல்லாமே ரிலேட்டட் வேர்டு தான், இன்டர்லிங்க்டு. சரிங்களா? எந்த வசனத்துல பவுல் எழுதுறாரு? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை ரோமர் 8:30. பழைய ஏற்பாட்டிலே ரெஃபரன்ஸ் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலே ரெஃபரன்ஸ் இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு வசனம் இருக்கு. என்ன இருக்குன்னா, என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். சரியா? என்னுடைய மகிமை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரோமர் 8:30 மாத்திரமல்ல, இயேசு இதை பற்றி சீஷர்கள்ட்ட என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அதாங்க நான் இப்போ கண்டுபிடிச்சது. எந்த வசனம் வேணாலும் எடுக்கலாம், எந்த வசனத்தை எடுக்கலாம். என்னுடைய மகிமை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். நீங்க அதை எடுத்தீங்கன்னா சாதாரண ஒரு வாழ்க்கை வாழலாம். பிதா எனக்கு தந்த மகிமையை எனக்கு கொடுத்துட்டாரு, அந்த வசனத்தை எடுக்கலாம். யோவான் 17. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கரெக்டா இல்லையா? நீங்க எப்படியோ எதை விரும்புகிறீர்களோ அது கிடைக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் அந்த தெய்வீக பெருமைகளை, என்னுடைய மகிமையை ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி சபை பேசி 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 விசுவாசிகளை சாதாரண வாழ்க்கை வாழ வைத்து, நம்ம சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால நம்முடைய சத்துருக்கள் தலை தூக்குறாங்க. நம்மளை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை, இல்லையா? வெரி குட். வசனத்தை நம்ம சீரியஸ் எடுக்கணும். ஓகே, கொஸ்டின் போலாம். நம்மளுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவ
நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? யாரு ஆன்சர் பண்ணும்? லிதியா சிஸ்டர் சொல்லுங்க. இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஓகே, மத்தேயு 4:24. ஓகே. என்ன செய்ய வேண்டும்? அவரை எதுல பின்பற்றணும்? அவர் சுவிசேஷத்தை சொல்லணும். 23:24 வியாதிகளை சுகமாக்கணும். ஓகே, பாருங்க, அவரை போல அற்புதம் செய்யணும். எல்லாரும் உங்களுக்குள்ளே சொல்லிருங்க, அவரை போல அற்புதம் செய்யணும். அவ்வளவுதான். அவரை போல அற்புதம் செய்யணும். ரைட்டா? ஏனென்றால் he is our complete மாடல், முழுமையான மாடல். நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்திருக்கோம். பாருங்கள், அவர் இருக்கிற பிரகாரமாக நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். அதே பவரோட இருக்கிறோம், அதே அத்தாரிட்டி நமக்கு இருக்கு. ஆனா நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணாம இருந்தோம். இனி நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. புதிய வருஷத்துல புதிய காரியங்களை தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ரைட்? வெரி குட். கொஸ்டின் நம்பர் 4 போலாம். யோவானும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே பிரசங்கம் செய்தனர். அது என்ன? அதன் பொருள் என்ன? John and Jesus Christ preached the same sermon. What is that? What does it mean? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரமலா சிஸ்டர் சொல்லலாம். 4வது அதிகாரத்துல இல்ல, என்ன வசனம், என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. வெரி குட். 5 மார்க்ஸ். அப்புறம் அதனுடைய பொருள் என்ன? Turning one's mind towards the teaching of God. சொல்லுங்க சிஸ்டர். Turning one's mind towards the teaching of the Lord. ஓகே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் சொல்றான், இயேசு கிறிஸ்து சொல்றான். எல்லாரும் யோசிங்க. அப்படின்னா லிட்டரல் மீனிங் என்ன? யோசிங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, பாவங்கள் எப்பயோ மன்னிக்கப்பட்டு விட்டது. அதை நம்ம எடுத்துக்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஓகே. இதுல நம்ம மனம் திரும்புறது நம்மளுடைய மைண்ட ஓகே, வெரி குட். அதாவது பாருங்க, அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கிளாஸ்ல நான் இதை சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன். பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னா, எப்பா என் கையில பரலோக ராஜ்யத்தோட வந்திருக்கிறேன், சமீபமா கொண்டுட்டேன். நீங்க மனம் திரும்பி, அதாவது மனம் திரும்பின உடனே ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறீங்க. ஓகே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னா, நம்ம என்னைக்கு மனம் திரும்புறோமோ அன்னைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறோம். இதுக்கு ஒரு ரிலேட்டடா தான் பவுல் ஒரு வசனம் சொல்றாரு. யாராவது யோசிங்க, நம்ம தியானிச்சிருக்கிறோம். நான் மனம் திரும்பின உடனே தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறோம். இதுக்கு பவுல் சொன்ன வசனம் இது. நம்பர் ராவாட்லாலும் பரவாயில்ல, அந்த கண்டென்ட்டை சொல்லுங்க. கொலோசியர்ல இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது வெரி குட், வெரி குட், வெரி குட். 1:13 வாசித்துருங்க. கொலோசியர் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். உட்படுத்திட்டாரா? இன்னும் ஃபியூச்சரா டென்ஸ்ல இருக்கா, இல்ல நடந்து முடிஞ்சிட்டா? நடந்து முடிஞ்சிட்டு. நாம் என்னைக்கே மனம் திரும்புறோமோ அன்றைக்கே ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் யோவானும் இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. எப்ப மனம் திரும்புங்க, உடனே ராஜ்யத்துக்குள்ள வந்துடலாம். ஆமென், ஹல்லேலூயா. வெரி குட். கர்த்தர் நல்லவர்,
அதனாலதான் நம்ம அந்த பாடங்களை கூட படிக்கிறோம்ல, தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது முறை என்று படிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். இயேசுவுடன் பிரியமாய் இருந்தது போல தேவன் நம்மீதும் பிரியமாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வெரி குட். What must we do so that God will be pleased with us as he was pleased with Jesus? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகேஸ்வரி சிஸ்டர். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். வெரி குட். ஹெலன். ஆண்டவர் செய்த கிரியைகளை அதை விட பெரிய கிரியைகள் நம்ம செய்யணும். வெரி குட். எல்லா நீதியையும் obedience brother. First வந்து obedience. ஓகே. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். வெரி குட். அவர் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிய போல நாங்களும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்பதான் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிய பிறகு அவர்களை பிரியமாயிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். சிம்பிள் ஆன்சர் என்ன? விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது அது சரி இல்லையா? பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதாவது சிஸ்டர், நல்ல கேள்வி பாருங்க. பிதாவின் சித்தமே விசுவாசிக்கிறது தான். இது ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அப்ப தேவனை பிரியப்படுத்துறது விசுவாசம். நீங்க இந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா மற்ற எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவது எளிதா இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இந்த விசுவாசம் தான் ஏவாளுக்கு பிரச்சனை. அவள் கீழ்ப்படியாமல் போனது காரணமே இந்த அவிசுவாசம் தான். எதை விசுவாசிக்கல? அவருடைய சாயலா இருக்கிறோம், அவருடைய ரூபத்தின்படி இருக்கிறோம். இத அவ விசுவாசிச்சிருந்தால் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டோம். அப்பாலே போ சாத்தாரே, இப்பொழுது நாங்கள் அவரை போலதான் இருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்துல கீழ்ப்படியாம போனாங்க. அதுக்கும் காரணம் அவிசுவாசம் தான். என்ன அவிசுவாசம்? தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் சொல்லிட்டாரு, அப்பா கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் கட்டாத பட்டணங்களை கொடுத்துட்டேன். பாருங்க, எல்லாமே இதுலதான் அடங்கி இருக்கு. நான் நினைக்கிறேன் தேவனுடைய ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியலையோ அல்லது எங்கெங்கெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்யலையோ அத்தனை இடத்துல அவிசுவாசம் தான் இருந்திருக்கு. யோசிங்க. இதுக்கு மாற்று கருத்து இருந்தா தயவு செய்து நீங்க சொல்லுங்க. நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கொள்ளுகிறேன் அருமையானவர்களே. அப்ப நம்முடைய கீழ்ப்படியாமைக்கு காரணம் அவிசுவாசம் தான். தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் மனித சித்தத்தை செய்வதற்கு காரணம் என்னதான்? அவிசுவாசம் தான். ஒரு உதாரணம் சொல்றேன்னா, நீங்க 5 மார்க்ஸ் போடலாம். நான் அந்த ஆன்சர் தான் எதிர்பார்த்தேன். சரி, இப்போ அதுல வந்து ஆக்சுவலா அதுல முந்தின வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, அநேக அற்புதங்களை செய்தார். அதை வாசித்துருவோம். இயேசு கிறிஸ்துவோட தேவன் நம்ம மீது பிரியமா இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? அது வசனம் எதுல வருது? 4:22 வருது. 4:22 ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்க வேண்டும். அதாவது வருது. வாசிங்க. அவருடைய கீர்த்தி சீரியாவுக்கு பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் சத்திர ரோகிகளையும் தீவிரவாதக்காரரையும் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்துவிடம் பிரியமா இருந்தது போல தேவன் நம்ம மீது பிரியமாயிரு. அது எந்த வசனம் பேஸ் பண்ணி எடுத்த எனக்கு தெரியல. சரி, அற்புதங்கள் செய்தது இன்னும் எழுதினா நீங்க 5 மார்க்ஸ் போட்டுக்கிடுங்க. 3:17 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3:17 வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய கரெக்ட். வெரி குட். யாராவது ஞானஸ்தானம் எடுத்தா தேவன் நம்ம மீது பிரியமா இருந்தாரு எழுந்தாலும் நீங்க மார்க்ஸ் போடலாம். ஏன்னா அதுக்கு ரிலேட்டடா தான் இது வருது.
அது தன்னை தாழ்த்தி வருது அதுல அவர் தன்னை தாழ்த்தி ஓகே. நீதியை நடத்த. ஓ, நீங்க அதை பேஸ் பண்ணி மொத்தத்துல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க? விசுவாசிப்பவர்கள் தான் தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிக்க முடியும் என்கிற புரிந்து கொள்ளுதலோடு எதை எழுதினாலும் நீங்க மார்க் போட்டுடுங்க. ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி வருது தானே அதுல வருதா? வரட்டும், அந்த டைம் பாப்போம் சிஸ்டர். வருதுங்க. ஓகே, பாருங்க. ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க, வந்துட்டீங்க பக்கத்துல. வெரி குட். அருமையானவர்களே, நீங்க ஏதோ சரி ஆன்சர் கண்டுபிடிச்சாருன்னு அடுத்த கொஸ்டின் போயிடாதீங்க. பைபிள்ல 2 காரியம் தான் முக்கியம். எதெல்லாம்? விசுவாசிப்பது, ஒண்ணு அவர் செய்த கிரியைகளை நாமளும் செய்ய வேண்டும். அதாவது பைபிளே 2 தான் அடங்கி இருக்கு. நான் சொல்லியிருக்கேன். என்ன? தான் செய்த காரியத்தையும் அதை விட பெரிய காரியத்தையும் செய்வார்கள். ஓகே, விசுவாசமும் அன்பும். விசுவாசமும் அன்பும் எழுதி வச்சிடுங்க. இந்த 2 தான் பைபிள். அன்புன்னா ஒண்ணு, அதாவது அது எந்த அன்புனா தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. அது நிபந்தனை இல்லாத அன்பு இருப்பாருங்க, அதை அறிந்து கொள்ள போதும். சரிங்களா? 2வது, அவர் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறாரு அந்த வல்லமை, அது விசுவாசத்தினால் வருது. இந்த 2ஐயும் அறிந்து கொள்வதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. ஆமென். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஹிஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல், அகாப்பே. அந்த அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு என்பதற்கு இயேசு கிறிஸ்து எந்த கதையை சொன்னாரு? நல்ல தகப்பன் கதையை சொன்னாரு. அப்போ அதுல பாருங்க, 50% அந்த அன்பை பற்றி அந்த ஒரு கதையை புரிஞ்சிட்டாலே போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அவர் அன்பாக இருந்ததுனால நியாயப்பிரமாண காலத்திலேயும் பிலேயாமுக்கு வெளிப்பாடு பாருங்க, இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிறது இல்லை. நியாயப்பிரமாண காலத்துல, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நியாயப்பிரமாணமே கிடையாது அருமையானவர்களே. சோ அப்ப இந்த 2 தாங்க பைபிள் எனக்கு தெரியுது. ஒண்ணு, நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்பு. 2வது, நமக்குள்ள நம்ம நிறைத்து வச்சிருக்கிறாரு பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவர். இந்த 2 தான். சரிங்களா? ஆமா, இந்த 2ஐயும் எப்படி யோசிச்சு, 2 கண்கள், அல்லது நம்முடைய ஸ்பெக்ஸ்ல 2 இது இல்ல ஞாபகம் வச்சு. இந்த கண்ணாடியை போட்டு நீங்க பைபிள் படிங்க, தப்பா புரிஞ்சிட மாட்டீங்க. இல்லைன்னா இதெல்லாம் நீங்க எதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க தெரியுமா? ஆபிரகாம சோதிச்சாரு, அதனால என்னையும் சோதிப்பாரு. பாருங்க, நம்ம எல்லாமே மைனஸ் தான் பிடிக்கிறோமே தவிர பாசிட்டிவே பார்க்கல. பாருங்க, யோவான் யாக்கோபுல சொல்றாரு, அவர் ஒருவரையே தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தீங்கே வராது. அவர் சோதிப்பாரு வியாகுலங்கள் வருதுங்க. நல்ல சீனியர் விசுவாசிகள் சின்னப்பனாங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். சின்னப்பனாங்கள், நீங்க 50 அரை நூற்றாண்டு விசுவாசி. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா பாருங்க. தேவன், அதாவது பைபிள்ல நல்ல வசனமும் இருக்கு, தீமையான வசனமும் இருக்கு. சபையில தீமையான வசனம் தான் சொல்லி தராங்க, அதனால அது வேலை செய்யுது. அதான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். அவர் ஆபிரகாமை சோதித்தார் என்பதை நம்ம நம்பினோம், நமக்கு வியாதி சோதனை எல்லாம் வந்துச்சு. யாக்கோபுல சொல்றாரு, அவரு ஒருவரையே தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அதை எடுத்துட்டா வியாதி வரமானுங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்டா சின்னப்பனாங்க? கரெக்டுங்க. மரணம் பண்ணே நான் 50 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டேன். சொல்லுங்க, எப்படி? பாவத்தின் சம்பளம் மரணம், இதுதான் எடுத்து சொல்றேன். பாவம் சொல்லி இந்த பாவத்தை மேற்கொண்டு அதிலிருந்து விடுவித்து நம்மை அவரை போலவே மாற்றி, அவரை நான் செய்தவர்களையும் செய்யணும், போய் நான் செய்தவர்களோட பெரியவர்களையும் என்று சொன்னதையே நான் படிக்கவே இல்லைங்க. படிக்கவில்லை. பாருங்க, அந்த வசனத்துல ஆன்சர் இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் அவருடைய கிருபை பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இரக்கம் பெறுவான். அப்பா, இப்பதான் எல்லாருக்கும் நல்ல நல்ல வசனம் எல்லாம் வருது பாருங்க. வெரி குட். பாவ பெறுகிற இடத்துல கிருபை பெறுது.
அதுக்கு எந்த ஒரு உதாரணம் சொல்றா? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகணுங்கிறதுக்கு நான் இப்பெல்லாம் ஒரு என்ன கதை சொல்றேன்னா, ஒருத்தருக்கு வந்து 1 கோடி ரூபாய் கடன் இருந்தா ஆண்டவர் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கடன் அடைச்சிடலாம். 100 கோடி ரூபாய் கடன் இருந்தா ஆண்டவர் நமக்கு தர்றதும் பெருகணும். 100 கோடி இருந்தாதான் அந்த கடன் அடைக்க முடியும். அதே போல பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுதுன்னா மன்னிப்பு பெருகுது. வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர்தான் சொன்னாரு, நன்மையும் வச்சிருக்கேன் தீமையும் வச்சிருக்கேன். எப்பவுமே சபையானது குறைந்ததுதான் எடுத்துக்கொள்ளும். இதுல பாருங்க, மோசே சொல்றதே எடுத்துக்கிடுது, தேவன் சொல்றதே எடுக்கல. மோசே 70 அல்லது 80 வருஷம்னா அதுல சாட்டிஸ்ஃபைடு, அப்பா வந்துட்டோம் 80 வந்துட்டோம். ஆனா தேவன் 120 சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நோ டெத் அட் ஆல்ங்கிறார். இந்த 120 வருஷங்கிறத நான் என்ன பிலீவ் பண்றேன்னா 2024 நம்ம எல்லாரும் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம எதை போதிக்கணும்? இயேசு சொன்னா யோவான் 6:58 போதிக்கணும். அதுக்கு காரணமும் சொல்றாரு பாருங்க, நீங்க என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால் மறியாமல் இருப்பீர்கள். வெரி குட். சோ எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, சபை என்பது, கிறிஸ்தவம் என்பது, மதம் என்பது எதை கற்றுக் கொடுக்கிறதுனா எதெல்லாம் பைபிள்ல மைனஸா இருக்கோ அதுதான் கற்றுக் கொடுக்குது. யாராவது சின்னப்பன் அங்கிள் 50 வருஷம் விசுவாசி வேற யாரும் இருக்கீங்க? அரை நூற்றாண்டு விசுவாசி யாராவது இருக்கீங்களா? ஓகே, உங்கள்கிட்ட அங்கிள்கிட்ட கேள்வி கேட்போம். இஸ்ரவேலிலே தேவன் குற்றம் பார்க்கிறது இல்லை என்கிறத எந்த ஒரு பிரசங்கி யாராவது தைரியமா சொல்லியிருக்காங்களா? சின்னப்பன் அங்கிள் சொல்லுங்க. அப்படி யாரும் சொன்னதாக நான் எல்லாம் கேட்டிருக்கேன், எல்லா சபைகளுக்கும் போயிருக்கேன், அப்படி சொன்னதே இல்லைங்க. சரி, நீங்க எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்றீங்க? நான் இங்க 2008 வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 1960 வரைக்கும். சரி, 40 வருஷம் பிரசங்கம் பண்ணிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 7 வசனத்தை எடுத்து என்னைக்காவது பிரசங்கம் பண்ணிருக்கீங்களா? அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை என்று என்னைக்காவது இயேசு சொன்ன 7 வசனத்தை தியானிச்சிருக்கீங்களா? பிரசங்கம் பண்ணிருக்கீங்களா? குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த 7 வார்த்தைகள் போய்த்தார். வெரி குட். நாங்க சொல்றது இந்த வார்த்தை, நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகள். இத சொல்லலீங்க, அவர் சொன்ன 7 வார்த்தை பெற்ற பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆமா, அது இருக்கிற விசுவாசத்தை எடுக்கிறது தானே. ஓகே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எளிமையான காரியங்களை சபை கடினமாக்கி விட்டது. ஆமா, ஓகே. அடுத்த செய்தி 6வது கொஸ்டினுக்கு பவானி சிஸ்டர் பதில் சொல்றீங்க. இயேசுவை மலை உச்சிக்கு கொண்டு போனது போல பிசாசினால் இப்பொழுது நம்மை கொண்டு செல்ல முடியாது. ஏன்? The devil cannot carry us now as he carried Jesus to the top of the mountain. Why? Very good. பவானி சிஸ்டர் சொல்லுங்க. அவனால் எங்களை இனி சோதிக்க முடியாது. நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறோம், தொட முடியாது. வெரி குட். பிரேமா சொல்லலாம். ஏன்? இயேசு கிறிஸ்துவை மலை உச்சிக்கு கொண்டு சென்ற பிசாசுனால இப்ப நம்மள அப்படி கொண்டு போக முடியாது. ஏன்? இப்போ நம்மளுடைய வார்த்தை விட்டு விடுன்னு சொன்னா போயிரும். வெரி குட், வெரி குட். எஸ்தர் ஸ்டீஃபன் சொல்லலாம். பிரதர், எனக்கு சவுண்ட் கொஞ்சம் அங்க மியூட் ஆயிருக்கா? நல்லா கேக்குதே. கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. சரி, நான் ஆன்சர் பண்றது, நம்ம மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்ல பிரதர். வெரி குட்.
ஏன்னா நம்ம அந்த ரத்தத்தினால கழுவி மீட்டெடுக்கப்பட்டிருக்கோம். சோ ஓகே, அவன் நம்ம மேல நம்ம கமெண்ட் பண்ணவே முடியாது. அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறது அதிகாரம் இல்லை. இங்கிறத எந்த வசனத்தின் அடிப்படையில சொல்றீங்க? நமக்கு அவருடைய அதிகாரத்தையே கொடுத்திருக்கார். நீங்க ஓகே, பிசாசை இல்ல அவனுக்கு அதிகாரம் இல்லைங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு. யாராவது யோசிங்க. சொல்லுங்க. கொலோசியர் 2:13-15 இருக்கு. ஓகே, கொலோசியர் 2:13-14-15. நானே வாசிக்கிறேன். கொலோசியர் 2:14-15 வெரி குட். வெரி குட். அதாவது அத உரிந்து கொண்டுங்கிறதா முக்கியம். அவன்கிட்ட இருந்த பவரையும் அத்தாரிட்டியும் அவர் உரிந்து கொண்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களுமே வெற்றி திறந்தார். அப்போ ஆமா ஆமா அவன் தோற்கடிக்கப்பட்டவன், தோற்கடிக்கப்பட்ட இல்ல அதாவது பிரபஞ்சத்தின் அதிபதி ஏதோ வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, சரி, அவனுக்கு அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது யாரு? பவர் அண்ட் அத்தாரிட்டி அவனுக்கு கொடுத்தது யாரு? ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்த அதிகாரத்தை அவன்கிட்ட இழந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து அதை சிலுவையில அவர்கிட்ட இருந்து பிடிக்கிட்டாரு, உரிந்து கொண்டார். இப்போ அவர் பவர்லெஸ். பாருங்க, அப்போ சிலருக்கு பயம் வரும், எப்பா இயேசு கிறிஸ்துவையே அவ்வளவு தூரம் பாடுபடுத்திட்டான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாடுபடுத்துவான். நீங்க இந்த சத்தியத்தை அறிஞ்சீங்கன்னா கிட்ட வர மாட்டான். நவ் இஸ் பவர்லெஸ். அவனுடைய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில உரிந்து கொண்டார். he was made empty. புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்காக நாம இத நீங்க ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெரி குட். சோ இப்போ அவன் பவர்லெஸ். எனவே இயேசுவை போல அவனால் நம்மை சோதிக்க முடியாது, கொண்டு போக முடியாது. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? என் வாழ்க்கையில் நடந்தது ஒரு சின்ன ஒரு இது சொல்லுங்க அங்கிள். எனக்கு சுகர் கொஞ்சம் சுகர் அதிகமாயிருச்சு உடம்புல. அப்ப என்ன இந்த காலு 2 படுத்தா தூக்கமே வராது, ரொம்ப எரிச்சலாவே இருக்கு. 2 காலு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, என்ன செய்யறதுன்னு முடியாது. வெடி வரைக்கும் அப்படியே இருக்கு, தூக்கமே வராது. 6 மாசம் நான் தூங்கல. இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு நான் ஒரு நாள் எழுந்திருச்சு, 2 காலு மரியாதையா இந்த எரிச்சல் ஓடிப்போ பிசாசே, எனக்கு எரிச்சலை கொடுக்கிற பிசாசே ஓடிப்போ. ஓடலன்னா இப்ப நான் போட்டு முதிப்பேன். ஏற்கனவே சிலுவையில முடிச்சு கொண்டுட்டாரு, பாதாளத்துல போட்டுட்டாரு. இப்ப என் கூட விளையாடாத, நான் பழைய சின்னப்பன் அல்ல, புதிய மனுஷனா இருக்கிறேன். சிலுவையின் பக்கம் என்ன இருக்கு, ஏசிய பக்கம் போறியா இல்லையா, இப்ப தூக்கமே வா அப்படின்னு படுத்தம் பாருங்க. காலையில் நம்ம சம்சாரம் எழுப்புற, என்ன இன்னைக்கு 9 மணி வரைக்கும் கொரட்ட சத்தம் முடிய மாட்டேங்குது, ஏன் இப்படி தூங்கி இருக்கிறீங்கன்னு எழுப்புறாளுங்க. அதுக்கு முந்தைய எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க? அதுதான் 40 வருஷமா அதான் கஷ்டப்பட்டு. சரி, பாருங்க, 40 வருஷம் நீங்க ஜெபம் பண்ணது வேலை நடக்கல. ஜெபம் செய்த பொழுது கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க, உங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணிருப்பாங்க, வேலை நடக்கல. உங்க பாஸ்டர் கூட ஜெபம் பண்ணிருப்பாரு. ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பேசின பொழுது அந்த வியாதி உங்களை விட்டு போயிட்டு. ஆமா, சரிங்களா? ஓகே. In addition to கொலோசியர் 2:13 அங்கிள், மலை உச்சி ஒரு ஸ்மாலர் ஹைட், அவரோட கூட என்னை உன்னதத்திலே உட்காரவும் செய்து வைத்திருக்கிறதுனால மலை தாழ்வான ஒரு இடம். சரி, ரொம்ப ஹையஸ்ட் இதுல உன்னதத்துல உட்கார வைத்திருக்கிறதுல கம்பேர் பண்ணும்போது அதாவது ஹைட் அது மலைங்க. சில பெந்தேகோஸ்தே பாஷை இப்படிதான் ஜவ்வா இழுப்பாங்க வசனத்தை. இது ரொம்ப சிம்பிளாவே நம்ம புரிஞ்சுக்கிடுவோம், சரிங்களா? எலாஸ்டிக் மாதிரி கிட்டத்தட்ட நல்ல உங்களுக்கு வெளிப்பாடுதான். ஆனா நம்முடைய பிராக்டிஸ் எல்லாம் ரொம்ப வெளிப்படையானது, ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். அவன்கிட்ட அந்த நேரத்துல வல்லமை இருந்தது, இப்பொழுது அந்த வல்லமை அவனிடத்துல இருந்து பறிக்கப்பட்டு நம்ம இடத்துல கொடுத்துட்டாரு. அவன் இப்பொழுது நம்ம தான் அவனை நம்ம கண்டாலே பக்கத்துல வரமாட்டான். ரைட், அடுத்த கொஸ்டின் போலாம்.
போலாம் பிரதர். எஸ் கொஸ்டின் போட்டுருங்க. வெரி குட். நாம் வாசம் பண்ணுகிற இடத்திலே ஜனங்கள் எதை காண்பார்கள்? ஏன்? What will people see where we live? Why? Very good. Thank you, Lord. Thank you, Master, for your goodness. Very good. Helen சொல்லலாம். வெளிச்சத்தை காண்பார்கள் அங்கு. Very good. 4:15 மத்தேயு 4:15. Very good. Very good. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எதன் அடிப்படையில இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போகும்போது இந்த வசனம் சொல்றாங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எதன் அடிப்படையில இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? அற்புதங்கள். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 4:13. ஹெலன் வாசி 4:13. நாசரேத்தை விட்டு செபுலோன் என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மலையின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஓகே, பாருங்க, சரி, திரும்ப திரும்ப அதான் ரிலேட் ஆகுது. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அருமையானவர்களே, நம்ம பார்த்து ஆண்டவர் தான் சொன்னாரு, நீங்க வெளிச்சம்னாரு, உலகத்திற்கு வெளிச்சம்னாரு. அப்ப நம்ம அதை நீங்க வந்து புதிய வருஷத்துக்கு போக முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது டெஸ்டிமனி இடையிடையே சொல்லுங்க, சரிங்களா? தைரியமா பேசுங்க. லேடிஸ் நிறைய இருக்கீங்க, கண்டிப்பா ஷாப்புக்கு போவீங்க, கடைக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் போவீங்கல்ல, கூப்பிட்டு ஹீல் பண்ணுங்க. ஆமா, நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த கடைக்காரரே சொல்லிடுவாரு, நாளைக்கு ஒரு அம்மா வருவாங்க, நான் காலையில 9 மணிக்கு வருவாங்க, நீங்களும் வந்துருங்க, உங்க வியாதி எல்லாம் ஓடிடுன்னு கடைக்காரரே உங்களுக்கு ஏஜென்ட் ஆயிடுவார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஐடென்டிட்டியே பெர்ஃபார்மிங் மிராக்கிள்ஸ் தான். சில வசனம் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த வசனம் யாராவது கண்டுபிடிச்சா முடியா பாருங்க. கப்பர்நகூமை பார்த்து சொல்றாரு, அப்புறம் கோரேசின் பற்றி பட்டணத்தை பார்த்து பேசுறாரு. எப்பா கப்பர்நகூமை பார்த்து என்ன பேசுறாரு? எப்பா உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. இல்ல அது கொஞ்சம் இருங்க. பாருங்க, இந்த கப்பர்நகூம்ல நிறைய மிராக்கிள் பண்றாரு, ஆனா அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளல. உடனே சொல்றாரு, கப்பர்நகூமே, உன்னிடத்திலே செய்யப்பட்ட இந்த பலத்த கிரியைகளை சோதோமிலும் கொமோராவிலும் செய்திருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களே, என்னை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களேன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை எடுங்க யாராவது. நான் இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. எஸ், மத்தேயு 11:20 இருக்கு. வெரி குட். நானே வாசிக்கிறேன் பாருங்க, எல்லாரும் அது முடிஞ்சா எடுத்துக்கிடுங்க. என்ன நம்ம புரிந்து கொள்ள போறோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு ஒரே ஐடென்டிட்டி தான். என்னன்னா, சூப்பர் நேச்சுரல், பெர்ஃபார்மிங் சூப்பர் நேச்சுரலி. அதில் நல்ல கரெக்டான வசனம் சிஸ்டர். மத்தேயு 11:20, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரேசின நிறைய மிராக்கிள் பண்றாரு, தன்னை வெளிப்படுத்த. உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோவனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். 23 பாருங்க, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். அப்போ தன்னை உலகம் புரிந்து கொள்றதுக்கு அவர் வச்சிருந்த டூலு மிராக்கிள்ஸ்.
நம்ம கையிலே அந்த டூலை கொடுத்துட்டார். ஐ எம் டாக்கிங் சீரியஸ்லி. அருமையானவர்களே, எதுவுமே தடை இல்லைங்க, வயது தடை இல்லை, நல்லா தெரிஞ்சிடுங்க. சின்ன பன்னங்களுக்கு இன்னும் 100 வயசு ஆகல. ஆபிரகாமுக்கு ஊழியத்தையே 100 வயசுல தான் கொடுக்குறாரு. மோசேக்கு 80 வயசுல தான் கொடுக்குறாரு. அதனால எனக்கு வயசாயிட்டுன்னு நினைக்காதீங்க, ஆரம்பிங்க, தைரியமா ஆரம்பிங்க. போன்ல போடுங்க, உங்களுக்கு எப்படி ஏதாவது குரூப்ல தெரியும் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ல போடுங்க. என்ன போடுங்க? ப்ளீஸ் கால் மீ ஃபார் எனி சிக்னஸ் டு பி ஹீல்டு. வியாதியை சுகமாக்க தொலைபேசி மூலமாக உங்களுடைய வியாதியை சுகமாக்க இந்த எண்ணில் என்னை அழையுங்கள் என்று போடுங்க. ஏன்னா இயேசுவுக்கு நமக்கு ஒரே ஐடென்டிட்டி தான். ஊழியத்திலே லகுவான ஊழியம் எது? அற்புதம் செய்யறது. அதுல உள்ள ஒரே ஒரு சீக்கிரட் என்ன? ஒரு சீக்கிரட் இல்லைங்கிறதுதான். சரிங்களா? நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் இந்த வசனத்தை உங்களுக்குள்ள பேசிட்டே இருப்பார். எப்படி பேசுவார்னா, ஞாபகப்படுத்துவாரு. இவங்ககிட்ட கேளு, என்ன வியாதி இருக்கான்னு கேளும்பாரு. உடனே தைரியமா கேளுங்க. சரிங்களா? ஏனென்றால் நாம் எல்லாருமே உலகத்தை உலுக்குவராக தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். சர்வசாதாரணமா அற்புதம் செய்ய போறீங்க. எத்தனை பேரு ஸ்கிரீன்ல இருக்கிற கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. எத்தனை பேரு கேத்தரின் குல்மேன் மினிஸ்ட்ரியை பற்றி யாருக்காவது தெரியுமா? கேத்தரின் குல்மேன். ஓகே, 1-2 காரியம் சொல்லுங்க. அவங்க மூலமா தேவன் செய்கிற அற்புதங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணு வந்து அவர் பாஸ்டர் பெனிஹின் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஆமா. சின்ன இருக்கேக்கல, அந்த ஒரு 19 வயசா இருக்கேக்கல, அந்த ஜனமெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் 3-4 வந்து லைன்ல நிக்குமா. அவ போனா அவ கிராஸ் பண்ணாலே அற்புதம் நடந்துருமாண்டு. அப்ப அவர் போய் இருக்கிறாராம். அந்த பயத்துல போய் கொஞ்சம் பின்னுக்கு இருந்துட்டார். அப்ப அவருக்கு நடுக்கம் வந்து செய்து அப்பதான் அவர் பரிசுத்தாவியை பெற்று அதுல இருந்தா அவர் அந்த பரிசுத்தாவியை ருசிக்க தொடங்கி இந்த குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்ற புத்தகத்தை எழுதினவர். அது பிறகுதான். அது மாதிரி இன்னொரு பாஸ்டர் இருக்கிறார், பேரை மறந்துட்டேன். அவர் வந்து கேன்சர் வந்து அவர் சாக போறார். அவரை குழந்தவர்கள் ஆட்கள். ஆனா அவர் முன்னுக்கு, அவர் இந்த பல்கனில இருந்து முன்னுக்கு வர இல்லை. அப்ப இவர் சொல்ற அவரை வர சொல்லி அவர் வர மாட்டேன்ட்டார். அப்ப அவ திருப்பி அந்த அவர்கிட்ட போய் அவருக்கு அந்த சுகம் கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் வந்து இங்க டொரண்டோ எல்லாம் கனடாவில எல்லாம் அவர் ப்ரீச் பண்றார். வெரி குட். அமெரிக்கால இருந்து வேற ஒரு மந்த் வந்து ப்ரீச் பண்றவர். ஓகே, ரமலா சிஸ்டர், உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். கேத்தரின் குல்மேன் அவங்களுடைய வீடியோ நீங்க கேட்டிருக்கீங்களா? ஒரு எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? கேட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்றீங்களா? அடுத்த கிளாஸ் சொல்றேன். ஏன் நான் கேத்தரின் குல்மேனை எடுக்கிறேன்னா, நீங்கெல்லாம் நிறைய லேடிஸா இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ்ல சிஸ்டர் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பெண்ணால எவ்வளவு பெரிய காரியங்களை தேவனால் செய்ய முடிஞ்சதுன்னா, சண்டே அவங்க சர்ச்சுக்கு வராங்கன்னா சாட்டர்டே நைட்டே அந்த சர்ச்சு ஃபுல்லாயிருமா ப்ரீவியஸ் டே. ஏன்னா அவ்வளோ பெரிய ஐடென்டிட்டி அவங்களுக்கு இருந்தது. என்ன ஐடென்டிட்டி? தேவன் சிஸ்டர் மூலமா பலத்தை கிரியை செய்கிறார். இந்த ஐடென்டிட்டி தான் இந்த ஐடென்டிட்டி தான் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். சரிங்களா? ஏன்னா நீங்க வேதத்தை தோண்ட தோண்ட இதான் வருது பாருங்க. அழகா சொல்றாரு, கப்பர்நகூம்ல நான் எவ்வளவு அற்புதம் செஞ்சேன், என்ன புரிஞ்சுக்கலையே. எருசலேம்ல அதான் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாக நான் எத்தனையோ மணி நேரம் முயற்சி பண்ணேன். பை மிராக்கிள்ஸ். எருசலேம்ல தான் அந்த அற்புதம் நடந்தது. லாசருடைய 4 நாள் கழிச்சு உயிரோட வந்தான். ஆனா அவர்கள் இயேசுவை அறியவில்லை. அதே போல அருமையானவர்களை நாமும் தேவனை அறிமுகப்படுத்த முதலாவது நம்மை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிஸ்டர்கிட்ட போனா பிரச்சனை தீந்துரும், இந்த சிஸ்டருக்கு போன் பண்ணா பிரச்சனை தீந்துரும். அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு காத்து இருக்கிறது. ஆமா, சில சிஸ்டர்லாம் நினைச்சீங்க எனக்கு 60 வயசு ஆயிட்டு, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. ஆமா, நம்ம கிளாஸ்ல 3 வருஷத்துக்கு முன்னால எஸ்தர் ஸ்டீஃபன் ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஜாயின் பண்ணும்போது லைஃப் முடிஞ்சிட்டு அப்படிதான் இருந்தாங்க. இப்ப பாருங்க சிஸ்டர், நான் சொல்றது கரெக்டா இல்லையா எஸ்தர் ஸ்டீஃபன்? இப்ப உங்களுக்கு ஒரு புது துவக்கம் ஆரம்பிச்சுட்டு பாருங்க. ஆமா, சாராளுக்கு எத்தனை வயசுல ஊழிய ஆரம்பிச்சுன்னா 90 வயசுல. எழும்புங்க, நம்முடைய அடையாளமே அற்புதம் செய்வதுதான். ஆமா,
ஏனென்றால் வேதம் முழுவதும் அதான் நிறைஞ்சிருக்கு. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். சிஸ்டர் நான் ஒன்று சொல்லவா? ஷார்ட்டா சொல்லுங்க சிஸ்டர். உங்க பேரையும் ஊரையும் பேரையும் எந்த கண்ட்ரின்னு சொல்லுங்க. பவானி கனடா தேசத்துல இருந்து. நீங்க கேத்தரின் கூப்பனை பற்றி கேட்டீங்க. சொல்லுங்க. புக்ல வாசிச்சேன். ஒருவர் வந்து ஒரு ஆள் வந்து அவங்க சொன்னாவாம், இப்படியாக உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி கதைக்கிறார்கள் சொல்லும் பொழுது அவர் சொன்னா, அப்படியா, எனக்கு அப்படி ஒண்ணு ஞாபகத்தில் இல்லை என்று சொன்னார். அதாவது கடந்த காலம் அவருக்கு அப்படியே ரேஸ் பண்ணப்பட்டது அந்த மாதிரி அவர் சொன்னார். எனக்கு அப்படி ஒண்ணு நினைவுல இல்ல, நான் கடவுளுக்குள்ள எப்படி இருக்கிறேன். வெரி குட். ஓகே, இருமா வந்து நீங்க செய்யறத சொல்லணும். ஆமென். அது வந்து என்ன மேட்டர்? சப்ப மேட்டர். ரைட். அடுத்த क्वेश्चन போலாம் பிரதர். தூர எறிந்து போடுகிற கற்களை கொண்டு தேவனால் என்ன செய்ய முடியும்? 2 எழுதுக. What can God do with stones that are thrown away far off? Write 2. வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நல்லவர். வேற யாரும் ஆன்சர் பண்ணாதவங்க சொல்லுங்க. இந்த நம்ம சொல்லுங்க. வீடு கட்ட முடியாத கல்லே மூளைக்கு முதற்கல் ஆயிட்டு. ஓகே, வேற நம்ம இந்த வேத இந்த ரெண்டு அதிகாரத்துல இருந்து சொல்லுங்க. 3:9 புத்திரரை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும். 5 மார்க்கு. அந்த எல்லாமே அப்பமும் ஆக்க முடியும். ஓகே, நான் சொல்லிடுறேன். 5 மார்க் போட்டுடுங்க. நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. அதாவது ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும். 3:9. 4:3 ஆகாரத்தை உண்டு பண்ண முடியும். தூர போடுற கல்ல வச்சு பைபிள்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னது யாராவது சொல்லுங்க. கோலியாத்தை அடிச்சது அந்த கல்லு தான். ஆனா அதுக்கு மார்க்கு கிடையாது, இதுக்கு தான் மார்க்கு. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குறது கல்லு, ஆகாரத்தை உண்டு பண்ணுறது கல்லு. நீங்க அந்த வசனத்தை வாசித்து தெரிஞ்சுக்கலாம். 3:9, 4:3. அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். 9வது கொஸ்டின். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து புத்திசாலிகளையும் ஒழுக்கமானவர்களையும் சீடர்களாக தெரிந்து கொள்ளாமல் பேதைகளையும் மீன் பிடித்தவர்களையும் தெரிந்து கொண்டார். அதற்கு பவுல் கூறும் 3 காரணங்களை எழுதுக. Jesus Christ did not choose the wise and the moral as his disciples rather than simple and the fishermen. Write down 3 reasons Paul gives for it. ஓகே, நான் சொல்றவங்க சொல்லுங்க. அதாவது அற்புதமணியனா இருக்கீங்களா? மற்றெல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிடுங்க, ரொம்ப நாய்ஸியா இருக்கு. வெரி குட். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். எந்த வசனத்துல பவுல் இதை சொல்லியிருக்காரு? அதை யாரும் சொல்லலாம். பரவாயில்ல. வெரி குட், வெரி குட். தெளிவா இருக்கீங்க. பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும் தேவன் உலகில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி. ஓகே, இந்த 4 இருக்கு. நான் 4 சொல்லிடுறேன். நீங்க அதுல 3 எழுதியிருந்தாலும் 10 மார்க்ஸ் போட்டுக்கிட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் முடிச்சிருவோம். பாருங்க, அவருடைய அஜெண்டா 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தணும். ரைட். 1.
கேள்வி என்ன? புத்திசாலிகளையும் ஒழுக்கமானவர்களையும் சீடர்களாக தெரிந்து கொள்ளாமல் பேதைகளையும் மீன் பிடித்தவர்களையும் தெரிந்து கொண்டதற்கு பவுல் கூறும் 3 காரணங்கள். ஒன்று அவருடைய பிளான் ஞானிகளை வெட்கப்படுத்தணும். 2வது பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்த வேண்டும். அதே 21வது வசனம். 3வது பாத்தீங்கன்னா உள்ளவைகளை அவமாக்கணும். உள்ளவைன்னு என்னது? ரொம்ப டேலண்ட்டு, சரிங்களா, ரொம்ப மனித அறிவு மிக்கவர்கள், அவங்கள அவமாக்க வேண்டும். அடுத்ததாக மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது. இந்த 4ல் 3 எழுதியிருந்தா 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். தெளிவா சொல்றேன். ஏன்? சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன் நான் இந்த கேள்வியை எடுத்தேன்? யார் வேணா அர்த்தம் செய்ய முடியும். ஓகே, வேற ஏன் நான் இந்த கேள்வியை எடுத்தேன்? ஏன் இந்த கேள்வி எடுத்தேன்னா, இங்க இருக்கிற யாருமே எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பொதுவா நம்ம எல்லாம் எப்படி ஏமாந்துறோம்னா, எப்போ அதெல்லாம் பெரிய ஆட்கள் தான் முடியும், மிராக்கிள் பண்ணுமா பெரிய ஆள் தான் முடியும், ஒரு ஊழியர் செய்யணுமா, எனக்குலாம் அந்த கெப்பாசிட்டி இல்லை, இப்படி நீங்கள் வட்டத்துக்கு வெளியே போயிடக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுந்து பிரகாசிக்க போறீங்க. பிரதர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் நான் இப்படி சொல்லிட்டா என்ன தாழ்மை, ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிப்பு.